அப்பா சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு என் உயிர் பிரிய போகிறேன் அப்பா. நான் என்னப்பா செய்ய போகிறேன் அப்பா? காத்தாடிச்சா மண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண கொத்து மண்ணு சோறுட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டுடும்னு சுத்தி சுத்தி போட்டீங்க கையாலாவாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகுமண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க காத்தடிச்சா நோகுமண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து முன்னே சோறு ஊட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டுடு மண்ணு சுத்தி சுத்தி போட்டீங்க கையாலாவாத பிள்ளைய பத்தி கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறுக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகுமண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து முன்னே சோறு ஊட்டி வளர்த்தீங்க குழம்பு பிடிக்கும்னு கடை வாங்கி செஞ்சீங்க கறி குழம்பு பிடிக்கும்னு கடை வாங்கி செஞ்சீங்க கறி குழம்பு பிடிக்கும்னு கடை வாங்கி செஞ்சீங்க கையாலாவத பிள்ளைய பெற்று கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறுக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகுமண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து முன்னே சோறு ஊட்டி வளர்த்தீங்க காப்பாற்ற வேறு வழி இல்லையா அப்பா? அரசாங்க ஜோதிடரை கேட்டதற்காக என்ன விரத்தாரப்பா? என் மகனின் சில காலம் வாழ வேண்டும் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரப்பா? விதியை மதியால் வளராம், இது சான்றோர் வாக்கு. ஆனால் உன் மகன் சில காலம் உயிரும் வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது சொன்னார். ஒரே ஒரு வழி என்னென்ன கேட்டு என்ன வழி அப்பா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆழியில் சொல்லக்கூடிய கடல்
அந்த கடல் மத்தியிலே இரும்பால் கோட்டை உருவாக்க வேண்டும். இரும்பால் கோட்டை உருவாக்க வேண்டும். அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்கினித்தை வளர்க்க வேண்டும். அதற்குள்ளாக நீயும் நானும் கண்பிடித்து கண்ணுமை கொட்டாமல் நாளை காலை 8:00 அளவிலே கண்பிடித்தால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொன்னார்கள். அப்படியே உரைத்தாரப்பா. அப்பா, அதற்கான வேலை ஏற்பாடு செய்யுங்களப்பா. கடலுக்கு சென்று இரும்பால் கோட்டை வைக்க அக்கினித்தை வளர்த்து புறப்பட்ட முத்துமணி மாலை ஒண்ணு உனக்காக நான் கொடுத்து நித்த முந்தன் கழுத்தினிலே மலையாக சுட வந்தோ அன்பு கொண்ட ஆசையப்பா பிச்சை நீ எங்களை விட்டு மறைந்தாயப்பா அன்பான ஆசை மனைவி காஞ்சனா இங்கு உன்னினைவால் கலங்குதப்பா உன்னையே நினைத்து உன் மகன் குபேரன் இங்கு கலங்கிடவா அப்பா இன்று நீ மறைந்ததனால் உன் இளைய மகன் தாமுண்டு கலங்குதப்பா உன்னையே நினைத்து உன் அருமை மகள் பவித்ரா இங்கு கலங்குதப்பா ஒத்தையடி பாதையிலே ஊரு தன தூங்கையிலே ஒத்தையா போனதப்பா உன்னோட உசிறு வெத்தல போல் வாடுதப்பா குடும்பத்தின் மனசே தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக எங்கப்பா கிளம்பி போன தனி மரமாக எதற்கு இந்த ஆர்வாட்டம் அப்பா நீ போன வாகனத்தை நாங்க அலங்கரிச்சோம் தேராட்டம் போனா நீ வரமாட்டே எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் பூமியில மனுஷனாக பிறந்துட்டாலே போராட்டம் அப்பா இந்த பூமியில மனுஷனாக பிறந்துட்டாலே போராட்டம் தென்ன ஓல பாடையிலே நீ தூங்கு வேலையிலே 4 பேரு தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக எங்கப்பா கிளம்பி போன தனி மரமாக
கீர்த்தி ஜெய்சிகா கலங்குதப்பா. அப்பா இன்று நீ மறைந்ததினால் உன் மருமகள் அனிதா கீர்த்தி கலங்குதப்பா. உன்னையே நினைத்து உன் மருமகள் அனிதா கீர்த்தி கலங்குதப்பா. தென்ன ஓல பாடையிலே நீ தூங்கு வேலையிலே நாலு பேரு தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக எங்கப்பா கிளம்பி போற தனி மரமாக. அப்பா என் உயிரை காப்பாற்ற வழியிலையா அப்பா, உன்னை தேடி வருகிறேன் அப்பா. பந்தலைக்கும் கடல் சுற்றும் சூறாவளி அதனுடைய கொடியவன் யமன். சூரிய பகவானுக்கு தாமலோகி அம்மையாருக்கு இந்த யமன். தீயவர்களுக்கெல்லாம் யமன், நல்லவர்களுக்கெல்லாம் தர்மன். யமதர்மராஜன் என்ற பெயர் பெற்று நீங்க சீரும் திருப்பதி அப்படி இருக்கும்போது பூலோக வாசிகள், பூலோக நரன்கள் யார் யார் எந்தெந்த தவறு செய்கிறார்கள் குறிப்பிட்ட நேரத்திலும் அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுப்பது வழக்கம். ஆனால் அவர்கள் நேரத்தை பார்க்குவதற்கு